அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சர்க்குருவே சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி எப்படின்னா, மூட்டை சுவாமிகள் வந்து என்னோடய வாழ்க்கையில் எனக்கு செய்த அற்புதங்களை பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம போட்டிருப்போம். இதை வந்து இதில் வந்து நிறைய இன்னும் இன்க்ளூட் பண்ணி நான் வந்து அவரை பற்றி ஷேர் பண்ணலான்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து அவர் வந்து நிறைய நான் அற்புதங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து செய்கிறாரு, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதில் வந்து நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, என் கால அரிப்பு வந்து முதல்ல அவரோட சன்னதிக்கு போனதுமே 1 வீக் போயிட்டு வந்த உடனேவே எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பக்கமாக ரீசெண்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு தலையில் வந்து பிரெயினில் வந்து ஒரு கால்சியம் கிரானலோமா அப்படிங்கிற ஒரு கட்டி ஒன்று இருக்குங்க. அது வந்து பயப்படுற மாதிரி இல்லை. அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். சரியாயிடுச்சுங்க அப்படின்ட்டாரு. நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிளட்டு வந்து உடம்புல வந்து குறையிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் அந்த ரைட் சைட் பிரெயினில் தான் வந்து எனக்கு வலது பக்க மூலையில் வந்து மேலே அந்த தலையில் மூலையில் வந்து கட்டியிருக்கு. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, அந்த நரம்பெல்லாம் பாதிச்சு ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் சொன்னார், என்ன ஆகுது அப்படின்னா, பிளட்டு வந்து உடம்புல குறையிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடக்க முடியல. கை கால்லாம் வலி வீங்கிக்கும். ஒரு சொம்பு கூட தூக்க முடியல. கை மடக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 3 ஃபிங்கரில் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு 2 ஃபிங்கர் வந்து எனக்கு ஒரு ஒரு உணர்ச்சியே இல்லை விரல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பயம். ஐயாட்ட நான் வேண்டினேன், என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு. நானும் சரின்ட்டு அவரோட சந்தன விபூதி எப்பயுமே நான் வந்து வீட்டில் வச்சுருப்பேன். அதை சாப்பிட்டுக்கிட்டே சரியாயிரும் அப்படின்ட்டு நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் ஒரு நாள் காலையில் தூங்கி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, கையை வந்து அப்படியே மடங்கிக்கிச்சு. கைனா விரல் வந்து அப்படியே மடங்கிக்கிச்சுங்க. அப்படியே இந்த குரக்குல இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விரல் வந்து அப்படியே மடங்கிக்கிச்சு. என்னால் எடுக்கவே முடியல. ரிட்டன் வந்து வெளியே வந்து அந்த விரல் வந்து வரவே இல்லை. என்னடான்னு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து சர்க்குருவே சரணம் என்னென்னமோ ஐயாவை பற்றி அப்படியே நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது சரி வராது அப்படின்னுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2 டேஸ் கழித்து நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போகிறப்ப டாக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நரம்பு ஒரு பக்கம் செயல்படுறது வந்து ஸ்லோவாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஓகே, நீங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது டேப்லெட் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த டேப்லெட்லேயே டாக்டர் என்ன சொல்லியிருந்தாரோ, உங்களால் வலி வந்து தாங்க முடியாமல் வலி வந்துச்சு அப்படின்னா, பெயின் கில்லர் வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் பெயின்லாம் வரும். அப்போதைக்கு அப்போ வந்து பெயின் ரொம்ப இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவர் கொடுத்த டேப்லெட்ஸ் ஏன்னா பெயின் கில்லருங்கிறது நம்ம போட்டால் எந்த அளவு நம்ம ஆர்கன்ஸை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து ரொம்ப பிரச்சனையாக ஆயிரும். ஏதோ 1 போடலாம், 2 போடலாம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஐயாவோட விபூதியும் சந்தனம் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதை போட்டுக்கிட்டு தண்ணி குடிக்கிறேன். பிரம்மதீர்த்தம் நாங்கள் போய் கொண்டாந்தோம். ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் கொண்டாந்தாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, பையன் வந்து விரலுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். அந்த விரல் சொத்தைக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்றனால சீக்கிரம் தீர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மல் வாட்டர்லேயே நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா குடிக்கிற தண்ணி, அதுலேயே வந்து ஒரு பிஞ்ச் இதை போட்டு அப்படியே வாயில் போட்டுட்டு அப்படியே டேப்லெட் குடிக்கிற மாதிரி குடிச்சிடுவேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் காணாமல் போயிடுச்சுங்க. நிஜமா.
அப்படியே காணாம போயிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அது ஸ்டீராய்ட் டேப்லெட். ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பிரெயினுக்காகட்டும், நரம்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற டேப்லெட் வந்து ஸ்டீராய்டு ஃபுல்லா ஸ்டீராய்டா இருக்கும். அந்த ஸ்டீராய்டு வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. எனக்கு ஒபிசிட்டி லைட்டா ஒபிசிட்டி மாரி ஆயிருச்சு. இன்னொரு விஷயம் என்னாச்சு அப்படின்னா, மேலலாம் ஊறல் மாரி எடுத்து, இச்சிங் மாரி ஆகி அங்கங்க பேட்ச் பேட்ச்சா பிளாக் பிளாக் ஆயிருச்சு. அந்த இடத்துல நம்ம சொறியிறப்ப பிளட் வர ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணேன், உடனே அதையே விட இன்னொரு தான் எடுத்து அப்புட்னேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்படியே வந்து அதாவது அந்த இடத்த வந்து மறுபடியும் வந்து அந்த இடம் ஊறல் எடுக்கல. ஊறல் அந்த பிப்பு வந்து எடுக்கலைங்க. அப்படி ஒரு மிராக்கிள் ஐயாவோட விபூதியும், சந்தனமும். அத நம்ம செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோல பேசியே ஆகணும் அத பத்தி. அ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அ நமக்கு அ உடல் சார்ந்த பிரச்சனையோ, மனம் சார்ந்த பிரச்சனையோ, என்ன பிரச்சனையாகட்டும், நம்ம சித்தர்கள் வழிபட்ட சித்தர்கள நம்பினோம் அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து நம்மள வந்து கையே விடமாட்டாங்கங்க. எவ்வளோ பெரிய ஆபத்துலயும் நம்மள வந்து கைவிட மாட்டாங்க. இப்ப பாருங்க நீங்க பார்த்துட்ருக்கிறது, எங்க வீட்ல வந்து வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி எ அ என்ன சொல்றது? என் மேல என் பையன் அன்னைக்கு லீவ்ல இருந்தான், வீட்ல இருந்தான். அப்ப நான் படுத்திருக்கேன். என் மேல வந்து அப்படியே ரொம்ப நேரம் இருந்திருக்கு. சரி நான் டேப்லெட் போட்டு படுத்துட்ருக்கனால என்னைய எழுப்பல. பையன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்து நான் எந்திரிச்சதுக்கப்புறம் போய் ஜன்னல்ல உட்காந்துக்கிச்சு. ஐயா எப்பொழுதுமே என் கூட தாங்க இருக்காரு.